بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه இந்த கண் திஷ்டி உண்டா அப்படிங்கிற ஒரு கேள்வியை இந்த சகோதரி கேட்டிருக்கிறாங்க. இது கொஞ்சம் முதல்ல கேட்டிருந்தா கொஞ்சம் விரிவாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். இருந்தாலும் கடைசியாக கேட்டிருக்கிறார்கள். கண் திஷ்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த கண் திஷ்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி பொதுவாக ஒரு அடிப்படையை நம்ம வைத்துக்கொள்ளணும். என்னென்னு கேட்டால், குர்ஆனை நம்ம அப்படி ஆதாரமாக எடுத்துக்கொள்கிறோம், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஹதீஸுகளை பொறுத்த வரைக்கும் அதில் எந்த ஹதீஸ் அறிவிப்பாளர்கள் சரியாக இல்லையோ அந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு நீங்கள்லாம் வழங்கி வச்சுருக்கிறீங்க. அதே மாதிரி எந்த ஹதீஸுகள் குர்ஆனோடு மோதக்கூடிய வகையில் இருக்கிறதோ அல்லது அதைவிட வலுவான ஹதீஸோட மோதக்கூடிய வகையில் இருக்கிறதோ அந்த ஹதீஸுகளும் ஆதாரம் கிடையாதுங்கிறதை நீங்கள் விளங்கி வச்சுருக்கிறீங்க. இது ஒரு நூலும் எழுதியிருக்கிறோம். ஹதீஸுகள் குர்ஆனுக்கு முரண்படுமா அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒரு புஸ்தகமும் எழுதியிருக்கிறோம். அந்த புஸ்தகமும் நெட்டில் வெளியிட்டிருக்கிறோம். இது அடிப்படையை வைத்துக்கொண்டு நீங்கள் பார்த்தீர்களேயானால் கண் திஷ்டி சம்பந்தமாக பல ஹதீஸுகள் வந்திருக்கிறது. அந்த ஹதீஸுகளையெல்லாம் வச்சு பார்த்தோம்னு சொன்னால் அது அந்த இஸ்லாத்தினுடைய பேசிக்கு குர்ஆனுடைய அடிப்படை அனைத்தையும் மீறக்கூடிய மோதக்கூடிய வகையில் தான் அதெல்லாம் இருக்கிறது. நம்ம முன்னாடி அதை அப்படி தான் சொல்லி கொண்டிருந்தோம். இந்த கண் திஷ்டிக்காக வேண்டி அது சம்பந்தமான இதெல்லாம் எடுத்து வைத்து ஆய்வு கூட்டம் ஒன்று நடத்தி சென்ற மாதமோ அதுக்கு முந்தின மாதமோ ஒரு எல்லா உலமாக்களையும் வரை சொல்லி ஒரு ஆய்வு கூட்டம் நடத்தினோம். அந்த ஆய்வு கூட்டத்தில் வரும்பொழுது இந்த கண் திஷ்டி சம்பந்தமாக வரக்கூடிய செய்திகள் எல்லாம் அது இஸ்லாமிய அடிப்படைக்கு கொஞ்சம் மோதக்கூடிய வகையிலையும் குர்ஆனோட மோதக்கூடிய வகையிலும் இருக்கிறதுனால எப்படி இந்த பில்லி சூனியம் இது மாதிரியான ஹதீஸுகள் ஆதாரபூர்வமானது இல்லைன்னு சொல்கிறோமோ அந்த அடிப்படையில் தான் இந்த கண் திஷ்டியும் இருக்கிறது என்பதை ஒரு ஆய்வு செய்து ஒரு முடிவான ஒரு ஆய்வாக நினைஞ்சிருக்கிறோம். ஒரு ஆய்வு கட்டுரையும் தயாரித்திருக்கிறோம். சுருக்கமாக என்ன ரொம்ப நேரம் 1 மணி நேரத்துக்கு மேலே நேரம் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் அடுத்த அமர்வுடனே விரிவாக சொல்லிக்கிறோன்னா ஷார்ட்டாக சொல்கிறதா என்னென்னு கேட்டால், அதில் வரக்கூடிய ஹதீஸெல்லாம் பாருங்களேன். ஒரு ஆள் ஒரு ஆள் மேலே நான் கண் திருஷ்டி வச்சுட்டேன்னு நினச்சா என்ன செய்யணுமா, என்னை குளிப்பாட்டி என்னை என்ன செய்யணுமா, நான் கண் திருஷ்டி வச்சுட்டேன்னு வைங்களேன், என்னை குளிப்பாட்டி அந்த தண்ணி என்ன செய்யணுமா அவர் மேலே கொண்டு ஊற்றணுமா. அப்படி ஊற்றுனா என்னவாயிரும், கண் திருஷ்டி போயிடும். இப்படியெல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கங்கிற மாதிரிலாம் வருகிறது. இதெல்லாம் இஸ்லாமிய அடிப்படையில் ஒரு இல்லாத ஒரு விஷயமா இருக்கிறது. அதே போல் ஒரு மனிதனுக்கு நம்ம கண் இருக்குன்னு வைங்களேன், கண்ணுக்குன்னு ஒரு சக்தி எல்லாம் கொடுத்துருக்குறான். என்ன சக்தி? பார்க்குற சக்தியை கொடுத்துருக்குறான். அதுதான் அந்த கண்ணு செய்யுமே தவிர ஒரு கண்ணை கொண்டை பார்த்தவொன்னே ஒருத்தனை பிரட்டி விடுறது, கண்ணை கொண்டை பார்த்தவொன்னே வயிற்று வலி வர வைக்கிறது, கண்ணை கொண்டை பார்த்தவொன்னே அவனை நோயாளி ஆக்குறது, இப்படியெல்லாம் உள்ள விஷயம் அல்லாஹ்வுக்கு உள்ள விஷயம். நமக்கெல்லாம் என்ன செய்ய முடியாது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பார்த்த உடனேயே இவனால் என்னென்னமோ ஏற்படும் அப்படின்னு சொல்வது அது அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய ஒரு தன்மையை அந்த கண் வைக்கிறான் பாருங்க அவனுக்கு கொடுக்குற மாதிரி அமையுது என்றெல்லாம் நிறைய காரணங்களை வைத்து அப்படி ஒரு கான்செப்ட் கிடையாது. கண்ணாலையெல்லாம் ஒருத்தன் பார்க்கறதுனாலையெல்லாம் ஒன்றும் ஏற்படாது என்பதை நிறைய விவரங்களோடு அது ரொம்ப நல்ல விரிவாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். இதுதான் ஷார்ட்டாக இப்போதைக்கு வச்சுக்கிறங்க. அடுத்த ஆன்லைனில் நீங்கள் கேட்டிங்கன்னா அது டீட்டெயிலாக கூட என்ன செய்வோம், அது விவரமாக சொல்லுவோம். இன்னும் நீங்கள் நடைமுறையில் பார்க்கணும். ஒரு அழகான ஒரு விஷயத்தை பார்த்து தான் கண் திருஷ்டி வருதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊட்டி, கொடைக்கானல், தாஜ்மஹால் இதையெல்லாம் போய் மக்கள்லாம் ரசிக்கிறாங்க. லட்சம் கோடான கோடி மக்கள் பார்த்துவிட்டாங்க. கருவியாக போச்சு, கண்ணாலன்னு ஒன்று பார்க்குறான். இந்த கண்ணுக்கு ஏதோ பவர் இருக்குன்னா ஊட்டி கருகி போயிருக்கணையே, அம்புட்டு பேர் போய் பார்த்துப்படி ரசிக்கிறான். அதே மாதிரி எத்தனையோ இந்த நடிகைகள்லாம் இருக்கிறாங்க, அழகாக இருக்கிறாங்கன்னு உலகத்தை அம்புட்டு பேர் பார்த்து பார்த்து என்ன செய்கிறான், ரசிக்கிறான், ஏங்குறான். அதனால் அவங்களுக்கு எதாவது ஏற்பட்டு போச்சா? இப்போ அழகான பொருள்களை உலகத்தில் நம்ம பார்க்கத்தான் செய்கிறோம், பார்த்தா ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. அழகான பொருள்களை எல்லோரும் பார்த்து என்ன செய்கிறோம், ரசிக்கத்தான் செய்கிறோம். ஒன்றுமே அதனால் பாதிப்புக்கு நடைமுறையிலும் ஏற்பட மாட்டேங்குது. அப்போ நடைமுறையை பார்த்தா கூட அது மாதிரி எல்லாம் இல்லை. நம்மளோட அழகான பிள்ளைகளை பார்க்குறோம், அழகான பெண்களை பார்க்குறோம், அழகான இயற்கை காட்சிகளை பார்த்து ரசிக்கிறோம். அதனால எல்லாம் என்ன மாதிரி ஏற்படுதான்னா ஏற்பட மாட்டேங்குது. அப்போ இது ஏதோ ஒரு
ஒரு மூட நம்பிக்கையான ஒரு கருத்து புரிந்து கொள்ளாமல் ஏதோ ஒருத்தரால் என்ன செய்யப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்குங்கிற வகையில் அது வந்து கந்திஷ்டிங்கிற ஒரு கான்செப்ட் கிடையாதுங்கிறத நம்ம நினைஞ்சிருக்கிறோம். அதை அந்த ஆய்வில் சொல்லியிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அதை வந்து ஆன்லைனில் இந்த ஆய்வு கட்டுரை இன்ஷா அல்லாஹ் விரைவில் போடுவோம். அதுக்கடுத்து இன்னொரு அடுத்த வந்து விரிவாக உங்களுக்கு சொல்லுவோம். சரியா? அல்லாஹ்